விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அந்நியருடைய சேனைகளை என்ன பண்ணினாங்களாம்? முறியடித்தார். விசுவாசத்தினாலே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து யோர்தான்ல கால் வைத்த பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. விசுவாசத்தினாலே எரிகோ கோட்டையை சுற்றி வந்த பொழுது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே யோசபாத் துதிக்க ஜனங்களை நிறுத்தின பொழுது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தானியேல் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆமென். அதே போல விசுவாசம் பெருக 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 விசுவாசத்தினாலே நீங்க பெரிய சேனைகள் எல்லாம் என்ன பண்ணீங்க? முறியடிப்பீங்க. சிங்கத்தின் மேலும் விரியன்பாமின் மேலும் நீங்க நடப்பீங்க. பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற வல்லமை கர்த்தர் தருவார். எங்க அது ஆரம்பிக்கும்னா விசுவாசம் பெருக பெருக கர்த்தர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்.